அந்த காலத்துல உடம்பு முடியாதவங்களுக்கு உடம்புக்கு தெம்பு கூட்ட பழைய சோத்துக்கோட நார்த்தங்காய் ஊறுகாய கடிச்சுக்க கொடுப்பாங்க. பல சத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த நார்த்தங்காய் ஊறுகாய பல நாளும் கெடாம வச்சிருந்து சாப்பிடலாம். இது ஊறுகாய் மட்டும் இல்ல, மருந்தும் கூட. நார்த்தங்காய் ஊறுகாய் செய்யறதுக்காக மரத்துல இருந்தே நார்த்தங்காய பறிச்சு எடுத்துக்கலாம். பறிக்கிற ஒவ்வொரு நார்த்தங்காயும் கிட்டத்தட்ட 1/2 கிலோ எடை இருந்தது. இப்ப ஊறுகாய் செய்யறதுக்காக பறிச்ச நார்த்தங்காயில 3 நார்த்தங்காய், அதாவது 1/2 கிலோ நார்த்தங்காய பயன்படுத்திக்க போறோம். நம்ம எடுத்துக்கிட்ட இந்த 3 நார்த்தங்காயவும் நல்ல தண்ணி ஊத்தி கழுவிடலாம். இப்ப நம்ம கழுவின இந்த 3 நார்த்தங்காயவும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். காய ரொம்ப வேக வச்சாலும் கலண்டு போயிடும். ஓரளவு வேக வச்சாலே சரியா இருக்கும். வேக வச்ச இந்த 3 நார்த்தங்காயவும் அறுக்கிறதுக்காக இப்ப தனியா ஆற வச்சிடலாம். இப்ப ஒரு சட்டியில 1/2 தேக்கரண்டி வெந்தயம், 1/2 தேக்கரண்டி பெருங்காயம், 30 வரமிளகாய், இது எல்லாம் சேர்த்து இப்ப நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப ஆற வச்சிருந்த நார்த்தங்காயை எடுத்து துண்டு துண்டா அறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஊறுகாய்க்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா அறுத்து எடுத்துக்கிறது நல்லது. நார்த்தங்காயில இருக்க விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் ஊறுகாய்க்கு போடுவாங்க. இப்ப ஊறுகாய்க்காக வறுத்த மசாலாவை உரல்ல போட்டு உலக்கையால இடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப இடிச்ச இந்த மசாலாவை துண்டு துண்டா நறுக்கி வச்சிருக்க நார்த்தங்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்ப கையளவு கல்லுப்பை சேர்த்து நார்த்தங்காயோட நல்லா கலக்க ஆரம்பிச்சிடலாம். நாங்க 1/2 கிலோ நார்த்தங்காய்க்கு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டோம். அதுல கொஞ்சம் இப்ப கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டு அத சூடாவே எடுத்து நார்த்தங்காயோட சேர்த்துக்கலாம். இப்ப சுவையான நார்த்தங்காய் ஊறுகாய் சாப்பிட தயாராயிடுச்சு. இத பழைய சோறோட சேர்த்து சுருக்குன்னு கடிச்சுக்கிட்டு சாப்பிட நல்லா இருக்கும்.